சிந்திங்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். தினசரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் சிந்திங்க ஆப்பை உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள். தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் பல் கூச்சத்தை எப்படி சரி செய்யலாம் இதை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பல் கூச்சம் அப்படின்றது நம்மளுடைய பல் மற்றும் ஈறுகளில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். பல் கூச்சம் வந்த உடனேயே மருத்துவரை கலந்தாலோசிக்கிறதுன்றது ரொம்பவே நல்லது. இதுவே வயசானவங்களுக்கு பல் கூச்சம் வருதுன்னா அவங்க தன்னுடைய இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் இருந்தால் அவங்க இரத்த சர்க்கரை அளவை சரி பண்ணிக்கணும். அது சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் இல்லை, குழந்தைகளுக்கு பல்கூச்சம் வருது அப்படின்னா அவங்க சில உணவுகளை சாப்பிடும்பொழுது இந்த பல்கூச்சம் அப்படின்றது வரும். அதாவது மாங்காய், அன்னாசி பழம் இதெல்லாம் அவங்க சாப்பிடும்பொழுது இந்த பல்கூச்சம் அப்படின்றது வரும். இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனாலும் எது சாப்பிட்டாலுமே பல்கூச்சமாகவே இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எதையுமே சாப்பிட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வேதனையை தரக்கூடியது தான் இந்த பல்கூச்சம். இந்த பல்கூச்சத்தை நம்ம வீட்டிலேயே எப்படி சரி செய்யலாம்? ரொம்ப எளிமையான ஒரு முறை. அதாவது நல்லா சுத்தப்படுத்திய புதினா இலைகள் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் நல்லா உலர்த்திடுங்க. இது ஒரு 2 கை அளவுக்கு புதினாவை எடுத்து உலர்த்திடுங்க. நல்லா தூளாகிற பதம் வர வரைக்கும் உலர்த்திட்டு இதை 2 ஸ்பூன் இந்து உப்பு அது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டிடுங்க. இந்த இந்து உப்புவையும் புதினா இலைகளும் நல்லா ஓட்டிட்டிங்கன்னா நல்லா அது மிக்ஸ் ஆகிடும். இந்த கலவையை நீங்கள் தினமும் பல் தேய்க்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பல் கூச்சம் அப்படின்றது இருக்கவே இருக்காது, நிரந்தரமாகவே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உணவு முறைகள் அப்படின்றது ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்கணும். ஏன்னா இதை மட்டும் பல் மட்டும் இந்த புதினா மற்றும் உப்பு வச்சு தேய்ச்சிட்டு ஆரோக்கியமான உணவுகள் இல்லை அப்படின்னா அதுவும் வீண் தான். அதனால் ஆரோக்கியமான உணவுகள் வேணும். பற்களுக்கு இந்த கேரட், வெள்ளரிக்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடும்பொழுது பல் ரொம்ப பலம் பெறும். அதே போல் இந்த கலவையை நீங்கள் பல் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த பல்கூச்சம் அப்படின்றது நிரந்தரமாகவே போயிடும். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.